வீரத்தின் மகன் சார் நான் வசிக்கிற சார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ வந்து நம்ம படம் பார்க்குறதுக்காக மட்டுமே 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தை பார்த்துட்டு வந்து படம் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியாமல் இருந்தது. ஆனால் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது படம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இது வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுல நம்ம படமும் செலக்ட் ஆகிருக்குது. வீரத்தின் மகன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்த எல்லாருமே நல்ல ஒப்பீனியன் சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இது சார் அது என்னன்னு என்ன புரியல என்ன இருக்கு? ஏன்னா நேதவு பிரபாகரனோட பையனை ஸ்டோரின்றீங்க. அவரோட ஸ்டில்லு போட்டா கூட அதை வந்து கட் பண்றாங்க, யூடியூப்ல வந்து போடக்கூடாதுன்றாங்க. அவர் சாங்ஸை கூட வந்து கட் பண்றாங்க. ஸோ வந்து நீங்க படமே ரிலீஸ் பண்றீங்க, எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா தியேட்டர்ல வர ஸ்க்ரீனிங் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி இந்த படம் வந்து இவர் சொன்னது மாதிரி நான் இதுக்காகவே 4 நாளுடைய வேலையிலேருந்து விடுபடுத்தான் வந்திருக்கிறேன். வந்து இந்த வீரத்தின் மகன்ன்றது வந்து நீங்கள் அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும் படம் என்னத்தை பேசுமென்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இது கற்பனை என்று சொல்லி போட்டிருக்கு. ஆனால் கற்பனை என்றாலும் நீங்கள் படம் பார்க்கல, அது கற்பனை இல்லை என்பதும் இதில் வந்திருக்கிற அனைத்து உங்களை எல்லாருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக இப்படியான படங்கள், ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வன்முறை கூடின படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க. நான் செலக்ட் பண்ண படங்களில் இல்லை. ஏன்னா எங்களுடைய படங்கள் நாங்கள் தமிழ் படம் என்று அடையாளம் கொடுக்கக்கூடிய படங்களை தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம். தொடர்ந்து 15 வருஷமாக தெரிவு செய்து வரோம். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் என்று சொல்லி கேளிக்கை சம்பந்தமான படங்கள், அதாவது கமர்ஷியல், இந்த சண்டை பயிற்சி காமெடி அது இதுன்னு இருக்கிற அந்த படங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்வு இருக்குது தமிழருக்கு. அது வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் என்று சொன்னால் உண்மையாக நடந்த கதைகள் சொல்லப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் ஈழத்தையும் பிரிக்க முடியாது. அப்படியான ஒரு என்ன சொல்ல ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து உருவாகி கொண்டிருக்கு. அந்த அரசியல் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கு. அது இன்றைக்கு இந்தியா உட்பட வந்து இன்றைக்கு எங்களுக்கான ஒரு நாடு அமைந்திருக்க வேண்டுமென்ற ஒரு துணிலாம் இன்றைக்கு பல விஷயங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கல இது இந்த படம் வீரத்தின் மகனை பொறுத்த மட்டும் இது வந்து நிச்சயம் மக்களுக்கு, உலக தமிழர்களுக்கு, முக்கியமாக உலக தமிழ் அனைவருக்கும், இளைஞர்களுக்கு சிறப்பாக சொல்லப்பட வேண்டிய படம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எங்களுடைய வாழ்வு மறுக்கப்படுகிறது, எங்களுடைய காட்சிகள், வரலாறு மறுக்கப்படுகிறது. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இப்படித்தான் வாழணும், உங்களை மாதிரி நாங்களும் ஒரு இனம் எங்களை வாழ விடுங்கொண்டு சொல்கிறதுக்காகவே நாங்கள் அழிக்கப்பட்டோம். 1,45,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கடந்த 2009ஆம் ஆண்டில் இறந்திருக்கிறார்கள். அந்த பலியோடு அனுபவித்து நான் 3 மாதமாக அழுதழுதே குருதிவெளி என்ற இருவட்டை வந்து உடனே அதை படைப்பாக்கினான். அந்த படைப்பு வந்து அந்த வரலாறு பதிவு செய்யப்படும். அது நீங்கள் சொன்ன மாதிரி வலியொலியில் இன்றைக்கு அந்த பாடலை நான் என்ன சொல்கிறது தரவேற்றம் செய்ய முடியாது. அதை போட்டால் உடனே எடுத்துடுவாங்க. வந்து இருந்தாலுமே எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் கூறுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் திரைப்பட விழாக்கள் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் அந்த பாடல்கள் இப்போது உலகம் முழுக்க வந்து அந்த பாடலுக்காக பல கலைஞர்கள், பல தமிழ் மக்கள் வந்து உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் வந்து ஒவ்வொரு மே 18 வந்து அந்த பாடல்கள் வந்து நடனத்துக்காக பயன்படுத்தப்படுது. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு கதையைத்தான் இவர்கள் தேர்வு செய்து மன்னிக்கணும். ஸோ அப்படியான ஒரு கதையைத்தான் இவர்கள் அதாவது பாலச்சந்திரனுக்கு நடந்த அந்த கடைசி இறுதி நேரங்களை மட்டுமே ஒரு மிக அழகாக வந்து திரைப்படமாக சொல்லியிருக்கிறோம். அதுவும் வந்து நீங்க இன்னொரு விஷயம், நான் பெருசா உடனே ஓவர் சொல்லி சார் கேட்டது நீங்க இதை எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படினா எப்படி ரிலீஸ் பண்றாங்க சார்? இது சென்சார் பண்ணியாச்சு. இது சென்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பயங்கர ஒரு கதை. சென்சார் வந்து பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது வந்து இது வந்து டீம் டோட்டல் கேரளா டீம் அப்படின்றதுனால தமிழ்நாடு இயக்குநர்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கல. நீங்கள் எப்படி அங்கேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு கதை இது பண்ணிங்கன்னா சென்சரில் வந்து ஒத்துக்கல. அப்புறம் வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதான் பாஸ் இல்லை இல்லைண்ணா, அதான் நான் சொல்லி முடிக்கிட்டது. அப்போ சென்சர் வந்து கொடுக்கலும் போது அப்போது நாங்கள் வந்து ரிவர்ஸ் கமிட்டிக்கு நாங்கள் போயிருந்தோம். ரிவர்ஸ் கமிட்டிக்கு போயிட்டு வந்து எஸ்வி சேகர் சார் வந்து படம் பார்த்துருந்தாங்க. படம் பார்த்துட்டு அப்போது சார் வந்து ரிவர்ஸ் கமிட்டியில் இருக்காங்க. அப்போ எஸ்வி சேகர் பார்த்துட்டு எஸ்வி சேகர் சார் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இதுக்கு வந்து சென்சார் வந்து அடித்து கொடுத்ததே அவர் சார் தான். எஸ்வி சேகர் சார் இல்லை அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து இன்றைக்கி சென்சார் ஆகிருக்காது. எஸ்வி சேகர் சார் மாதிரி ஒரு ஆள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, படம் வந்து வேறு ஏதாவது ஒரு இது இருக்குமோ அப்படின்னு. சாருக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆமாம் சார், எஸ்வி சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, இது வந்து வேறு ஏதாவது உள்ள அர்த்தங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன் சார், அவர் வந்து எஸ்வி சார் வந்து ஒரு நல்ல மனசோட தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னா சார் வந்து ஒரு டவுட்டோட தான் வந்து பார்த்தாரு. படம் பார்த்தது ஹாப்பி.
பார்த்து வெளியில் வந்து அவர் வேறு யோசிக்கவே இல்லை, படம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். படம் வந்து உடனே ரிலீஸ் ஆகும். ஓடிடி சேட்டலைட் எல்லாமே வந்து நல்லபடியாக. சார் நான் ஏன் கேட்குறேன், நல்லா கேட்டுங்க சார். தலைவரோட போட்டோவே பிளர் பண்ணணும். இருங்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து தலைவரோட போட்டோன்றீங்க, எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுதான் சார். ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்துன்னு வர்றீங்க, வெளியில மக்களுக்காக தான் வரீங்க. ஸோ அதுவே வந்து டோட்டலா மறுக்கப்படுது. சரிங்களா? இல்லை, இப்போ மறுக்கப்படலையே, படங்கள் வந்துட்டு தானே இருக்குது. இல்லையே சார், இப்போ கூட சார் சொல்லுங்க. அதாவது ஏதாவது ஒரு நிமிஷம் படம் சொல்லுங்க. படம் நான் பேர் சொல்ல விரும்பல. எஸ்வி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது கூட இந்த படம் வந்திருக்கு, இதை நீங்க ஆதரிக்கிறீங்க, அதாவது இதை பேஸ் பண்ண ஒரு படம். ஓகே, இதை வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க கேக்குறது புரியுது. அல்ல, சென்சார்ன்றது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் தானே. அது இந்த படத்துக்கு கிடைச்சிருச்சுல, அப்ப இதை யார் தடுப்பா? சார் இப்ப நிறைய சங்கங்கள் இருக்கு, நிறைய விஷயம் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த படம் வந்து ஓடணும் ஓடக்கூடாது, ஜாதி வெறி படம் இல்ல. அது இல்ல, நீங்க அந்த கோயிலுக்கு போக வேண்டாம். நீங்க கேட்ட கேள்வி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டீங்க. ஆகும், கன்ஃபார்மா ஆகும். because we got the team got the censor certificate. That's it. படம் ரிலீஸ் ஆகும். வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நாள்ல வந்து அது பிளாக் பண்ணி நிப்பாட்டினாங்க. சரிங்களா? லிங்குசாமி பெரிய டைரக்டர், அவருக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது. ஏன்னா அஞ்சாம் படம் எடுக்கும்போது அந்த படத்தை வந்து நிப்பாட்டினாங்க. சோ அதுக்காக தான் நான் கேக்குறேன். ஓகே, இதுக்கு நான் சரியான ஒரு பதில். நீங்க என்னுடைய நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 14 தேடி பாருங்க. நானும் விருப்பம் அதில் கூட அவரை சார்ந்த ஒரு இன்டர்வியூ வந்து நான் அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் வந்து 2 hours கிட்ட. அது தவிர உங்களுக்கு மீடியாவுக்கு தெரியலாம். அவர் சொன்னது இன்றைக்கு 14 வருடங்களுக்கு பிறகு, நீங்க சொன்னதுக்கான சரியான பதில், 14 வருடங்களுக்கு பிறகு ஈழம் சார்ந்த கதைகளுக்கான ஒரு பொது வழி சர்வதேச ரீதியில வந்து உருவாகி வருது. புரியுதா? நான் கேட்கிற வர சொல்லுங்க. அதாவது இந்த படம் வந்து இந்த கதைகள் வந்து இனிமேல் வரப்போகுது. ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கையில் என்ன நடந்தது கடந்த காலங்களில். நிச்சயமாக இது போன்ற படங்கள், பல படங்கள், இந்த வீரத்தின் மகன் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் வருவதற்காக காத்திருக்கின்றன. அதாவது உலகம் முழுவதும் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டு, கனடா அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியும், கனடா, பல ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து யூஎன்ல, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் கூட இந்த படம் திரையிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப முந்தி ஒரு என்ன சொல்றது, ஹாலிவுட்ல உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த கதை எடுப்போம் பண்ணா தாங்க பிச் போனாலே நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லி இது வெற்றிமாறன் சொன்னது. இப்ப இருக்கிற சூழல் வந்து இப்படி கதைகளை பண்ண வேண்டிய படம் பார்த்தாரான்னு கேளுங்க. அவர் பார்த்தார் பண்ணீங்க பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து அரசியல் இல்ல நமக்கு முடிச்சிடறேன். இதுல வந்து அரசியல் என்ற இல்ல. ஆனா அந்த ஒரு பாலகனுக்கு நடந்த வலி ஏன் இப்படி என்றா மற்ற மக்களுக்கு நடந்த வலி எவ்வளவு கொடுமையானது என்றதை இந்த படம் உணர்த்துது. எங்கேயுமே ஒரு அரசியலோ அல்ல ஒரு நாட்டையோ வந்து கேவலப்படுத்தல இந்த படம். அவ்வளவுதான் முடியும். இல்ல ஒரு நிமிஷம் படம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் பரஞ்சோதி மூலியமாக தான் நான் கேள்விப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இப்போது இயக்குனர் கௌரவம் அவர் வந்து சகோதரி மாலமணி எல்லாம் பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்ம இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு கலைஞனுடைய ஒரு நல்ல திரைப்படம் என்பது எடுக்கிறதோடு முடிஞ்சிருதில்ல. ஒரு கலைஞனுடைய ஒர்க் அதை அங்கீகரிக்கும் போது தான் அது முழுமையடைகிறத நான் நம்புகிறேன். அந்த அங்கீகாரத்தை வந்து ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் செய்கிறாருன்ற ஒரு அந்த விருப்பம் இருக்குதுல்ல, அந்த விருப்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தியாகம் தான் அது. ஏன்னா கௌரவ சொல்லும்போது அவர் தனி மனிதனாக இருந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அதுக்கு பின்னால் இருக்கிற பொருளாதாரம், அதுக்கப்புறம் வந்து விருது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பகை, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எல்லாருமே விருது பெற ஆசைப்படுறோம், ஆனால் எல்லாமே விருதுக்கான தயாராக இருக்கிறோமானா இல்லை. அப்போது ஒரு சிறந்த ஒரு விருது பெறுவதற்கான ஒரு கலைஞனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து அங்கீகரிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அது ஒரு பகையோடு செய்கிற ஒரு வேலை தான். அந்த வேலையை வந்து நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து செய்கிறதே ஒரு விதமான தியாகம்னு தான் நம்புகிறேன். அதுவும் தனி மனிதனாக செய்கிறார், சில நண்பர்களோடு செய்கிறார், அவர் அதுவும் சொந்த முயற்சியில் சொந்த செலவில் செய்கிறாருன்னா இது வந்து ஒரு அரசை விட இவங்களே ஒரு அரசாக இருக்கிறாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசு இவங்களுக்கு வந்து உதவி செய்யுமா செய்யாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நாமளே ஒரு அரசாக இருக்குது இல்லையா, ஒரு கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா, அது வந்து ஒரு அரசை விட மேலான செயல்னு நான் நம்புகிறேன்.